சுவையும் அரைக்கும் இருந்த எங்கள் அம்மா சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சிக்கன் ஃப்ரை. இந்த சிக்கன் ஃப்ரை சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி அதில் ஒரு மசாலா போட்டு அதை குக் பண்ணுறது எல்லாம் அதே பக்கத்தில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டைல் பேச்சுலர் பக்குவம், பேச்சுலர் ஸ்டைல். அதாவது வீட்டில் அந்த கிச்சனில் என்ன இருக்கோ அதுதான் வந்து சிக்கன் ஃப்ரை. ஸோ அந்த பக்குவத்தில் தான் 4 பொருள் வச்சு 4 மசாலா போட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபிலாம் நீங்கள் அடிக்கடி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சரி, தேவையான பொருட்கள் பார்த்துருவாங்க. சிக்கன் ஃப்ரை தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 3/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. தேவையான பொருட்கள் பார்த்துட்டிங்களா? மொத்தம் பார்த்தா என்ன 1 2 3 4 5 6 7 8 பொருள் தான், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஸ்ட்ரைட்டாக இதில் போடுறேன். என்ன சூடு ரொம்ப சூடானதுக்கு போடாதீங்க, ஏன்னா கீழே உட்கார ஆரம்பிச்சோம் அப்புறம் கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா பொடி மசாலா உள்ளே போடலாம். கரெக்டாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மேலேயே போடுங்க. அப்படி லைட்டாக எண்ணெய் சூடாச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க, அவ்வளோதான். சேஃபாக இருக்கலாம். ஏன் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறனா காரணம் இருக்குது. அந்த போட்டிருக்க அந்த மசாலா தீயாமல் இருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டுனா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஏதாவது விஷயம். எண்ணெய் கூட தண்ணி லைட்டாக ஊற்றிடலாம். எண்ணெயிலே குக் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மிளகாத்தூள் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், இதோட மல்லித்தூள், இதுக்கப்புறம் இந்த மட்டன் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டுடுறோம். போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, இதோட கருவேப்பிலை, இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு. இவ்வளோ தான். பேச்சுலர் சமையல் சொல்லும்போது அது வேணும் இது வேணும் அதெல்லாம் இருக்காது. எதெல்லாம் வந்து கடையில் ரெடிமேடாக கிடைக்குமோ அந்த மசாலாஸ் எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டு டக்குன்னு வீட்டில் பண்ணிடலாம். அதான் விஷயம். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை உள்ளே போடுறோம். போட்ட பிறகு தண்ணி உடனே ஊற்ற வேண்டாம். இந்த மசாலாவிலே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சிக்கனை ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படி பரட்டுங்க. இப்படி பரட்டும் போது என்ன ஆகுனா அந்த மசாலா எல்லாமே உள்ளே அப்படியே வலிக்க ஆரம்பிக்கும். அந்த காரத்தன்மை எல்லாமே வந்து அந்த சிக்கனோட சேர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேகணும். அவ்வளோதான். வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இந்த இடத்துல என்ன இதெல்லாம் போட்டால் ஒர்க் அவுட் ஆகுமா, வெங்காயம் தக்காளிலாம் போடாமல் இவர் பண்ணிட்டாரு, கண்டிப்பாக சாப்பிட்டா நல்லாயிருக்குமானா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த இஞ்சி பூண்டோட வாசத்துக்கும் அந்த காரத்துக்கு வந்து அந்த போட்டிருக்க அந்த மசாலாவும் அதோட இந்த சிக்கனோட அந்த அந்த எலும்பில் இருக்க அந்த ஸ்ட்ரென்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்குறேன். அந்த சிக்கன் நல்லா தண்ணி ஊற்றி கொதிச்ச பேருக்கு பார்த்தீங்கன்னா இதான் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? அந்த மசாலாலாம் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். அந்த தண்ணி நல்லா வற்றும் போது நம்ம என்ன பண்ணால் பக்கத்துலேயே இருக்கணும். இது பக்கத்துலேயே இருந்தால் தான் வந்து அந்த மிக்ஸ் பண்ணி கரெக்டாக குக் பண்ணி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அப்படி மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா பிரமாதமான ஒரு பேச்சுலர் ஸ்டைல் சிக்கன் ரெடி. ட்ரை பண்ணுங்க. அந்த ஒட்டி இருக்க அந்த மசாலா தான் இதில் ஸ்டைலே. இந்த மாதிரி பேச்சுலர் ரெசிபி தான் சின்ன சின்ன வண்டிக்கெல்லாம் போட்டு மசாலா போட்டு டக்குன்னு பட்டி கொடுப்பாங்க. அப்படி சுட சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமா சொல்லி நம்ம 2வது போர்ஷனில் ஆர்டர் பண்ணுவோம். அந்த அளவுக்கு பிரமாதமான ரெசிபி. நல்லா வாசத்துக்கு அந்த மட்டன் மசாலா போட்டுருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இதோட அந்த பருப்பு ரசம் வச்சு சாப்பிடும் போது தொட்டு சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care. Thank you so much.